நாசகாடு இவனை விடவே கூடாது. எங்கனாலும் போயிட்டு தஞ்சிவனை தேடி பார்க்காம விட்டுறாதீங்க. 17 வயசு ஒரு சிறுமியை ரேப் பண்ணி பயங்கரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க. அந்த சிறுமியோட அம்மா தான் இப்ப பேசுறாங்க. தூத்துக்குடியில 2 நாளைக்கு முன்னாடி இந்த சிறுமி இயற்கை உபாதை கலைக்கிறதுக்காக காட்டுக்குள்ள செஞ்சிருக்காங்க. காட்டுக்குள்ள போன சிறுமி திருப்பி வரல. சோ பெற்றோர்கள் ரொம்ப பயந்து அங்க எங்கேயும் தேடி கடைசியில காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அப்போ ஒரு மகளிர் காவல் நிலையத்துல போயிட்டு இருக்கிறப்போ மகளிர் காவல் அதிகாரி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப அலட்சியமாவும் அவதூறாவும் பத்தி பேசியிருக்காங்க. சோ பொண்ணை காணோம்னு சொன்னதுக்கு உங்க பொண்ணை யாரோடையாவது ஓடி இருக்கும் அப்படிலாம் பேசியிருக்காங்க. அந்த மகளிர் காவல் அதிகாரி இப்ப சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. பட் இருந்தாலுமே பெண்கள் சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலுமே பட் இந்த பக்கம் இவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடக்கும் போது அலட்சியமாவும் அவதூறாவும் பேசுறது எந்த விதத்துல நியாயமே தெரியல. இதுக்கும் மேல இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணவன இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல. யோசிச்சு பாருங்களேன், அந்த சிறுமியோட பெற்றோர்களுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும் அப்படின்னு. நம்மளுக்கு எல்லாம் எங்க இதை பேச டைம் இருக்கும்? ஹீரோயின் ஹன்சிகா டிவோர்ஸ் பத்தி பேசுவோம், தளபதி விஜய் மற்றும் சங்கீதா அவர்களோட டிவோர்ஸ் பத்தி மட்டும் பேச டைம் இருக்கும். சோ இவ்வளவு பெரிய அநியாயம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறோம்? சோ பெண்கள் தினம் கொண்டாடி 1 வாரம் கூட ஆகல, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.